ஸோ எக்ஸாம்பிள் சம்மில் இதோடைய மதிப்பு இதை நம்ம மதிப்பிட்டு கண்டுபிடிக்கணும். sin inverse 3/5 plus secant inverse 5/4. இப்போ நம்ம secant inverse 5/4 எடுத்துக்கலாம். இதை வந்து தீட்டான்னு எடுத்துக்கலாம். அப்போ secant inverse அங்கிட்டு போச்சுன்னா secant தீட்டா வரும். ஸோ நமக்கு cos theta equal to என்னது 1/secant theta. அப்போ cos theta equal to 1/5/4. ஸோ இது மேலே வந்துச்சுன்னா நமக்கு cos theta equal to 4/5. இப்போ இந்த cos theta அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ sin square theta equal to என்னது 1 minus cos square theta. இந்த ஸ்கொயர்டு நமக்கு அங்கிட்டு வரும்பொழுது ரூட்டாக மாறிடும். அதே மாதிரி நமக்கு தேவையான சைனும் நமக்கு என்ன செஞ்சிடும் கிடைச்சிடும். இப்போ cos theta நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 4/5. இப்போ root 1 minus 4/5 the whole square. 1 minus 16/25. Root 25/16. 25 minus 16/25. Root 9/25 வரும். So sin theta equal to square root எடுத்தோம்னா 3/5. இப்போ இந்த sin வந்து நமக்கு இந்த சைடு போச்சுன்னா sin inverse 3/5 வரும். ஏற்கனவே நம்ம தீட்டாங்கிறது என்ன எடுத்துக்கோம் theta equal to secant inverse 5/4. ஸோ நமக்கு இங்கேயும் தீட்டா இங்கேயும் தீட்டா, அப்போ ரெண்டையும் நம்ம என்ன செஞ்சிடலாம் ஈக்குவல் பண்ணி எழுதிடலாம். secant inverse 5/4. அப்படி இல்லாட்டி இப்போ சீக்கனோட மதிப்பு sin inverse 3/4. சாரி, தீட்டாவோட மதிப்பு sin inverse 3/4. இங்க இருக்கிற தீட்டாக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம் sin inverse 3/5 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ சம்ல நமக்கு அந்த பிராக்கெட்ல என்ன இருந்தது sin inverse 3/5 plus secant inverse 5/4. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த secant inverse 5/4 இருக்கா, அப்போ இந்த secant inverse 5/4 பதிலாக நம்ம sin inverse 3/5 யூஸ் பண்ணலாம். thus secant inverse 5/4 பதிலாக, ஏன்னா secant inverse 5/4 லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு sin inverse 3/5. ஸோ sin inverse 3/5. இப்போ நமக்கு ரெண்டு sin inverse இருக்கு, அப்போ 2 sin inverse 3/5. ஸோ இது வந்து நமக்கு sin inverse x. இப்போ இந்த x வந்து நமக்கு என்னது 3/5. ஸோ நமக்கு ஒரு பண்பு வந்து இதில் யூஸ் பண்ணுவோம். இந்த பண்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பண்பு 8ல இருக்கும். ஸோ டிட்டர்மினன்ட் x less than or equal to 1/√2 இப்படி இருந்துச்சுன்னா sin inverse 2x root 1 minus x squared equal to 2 sin inverse x அப்படின்னு. இப்போ நமக்கு இங்கே x வந்து என்னது இந்த sin inverse x 3/5. ஸோ இது எப்படி நமக்கு less than or equal to வரும்னு பார்த்தீங்கன்னா இதை கேன்சல் பண்ணோம்னா 0.6 வரும். இதை டிவைட் பண்ணோம்னா நமக்கு 0.707. ஸோ இந்த கண்டிஷன் படி நம்ம இந்த பண்பை நம்ம என்ன செய்வோம் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதில் நமக்கு பார்த்தீங்கன்னா sin inverse 2 into x வந்து என்னது நமக்கு 3/5 root 1 minus 3/5 the whole square equal to 2 into sin inverse 3/5. இப்போ நமக்கு இங்கே sin inverse 6/5 root 1 minus 9/25
So 2 sin inverse 3 by 5. Sin inverse 6 by 5 root 25 minus 9 by 25. 2 sin inverse 3 by 5. இப்போ இதை நம்ம மைனஸ் பண்ணோம்னா 16 by 25 வரும். அப்போ 4 by 5. Sin inverse 6 by 5 into 4 by 5 equal to 2 sin inverse 3 by 5. So sin inverse 24 by 25 equal to 2 sin inverse 3 by 5. இப்போ நமக்கு 2 sin inverse 3 by 5 ஓட equal to என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா sin inverse 24 by 25. இப்போ இந்த 2 sin inverse 3 by 5 நமக்கு எங்கேருந்து வந்தது? இதோட ஈக்குவல் டு தான் 2 sin inverse 3 by 5. இந்த 2 sin inverse 3 by 5 நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? sin inverse 24 by 25. இப்போ நம்ம சம் எடுத்ததுன்னா உங்களுக்கு புரியும். ஒரு சம் என்ன இருக்கு? sin into sin inverse 3 by 5 plus secant inverse 5 by 4. ஸோ இதானே. இப்போ இந்த இதை எடுத்துக்கோங்க. sin inverse 3 by 5 plus secant inverse 5 by 4 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? பாருங்க, sin inverse 3 by 5 plus secant inverse 3 by 5 நமக்கு என்னது? 2 sin inverse 3 by 5. சரி, இது ஈக்குவல் டு தான் இது. ஏன்னா secant inverse 5 by 4 க்கு பதிலாக sin inverse 3 by 4 போட்டோம். ஏன்னா secant inverse 5 by 4 என்னது? sin inverse 3 by 5. So 2 sin inverse 3 by 5. இப்போ sin 2 sin inverse 3 by 5. இப்போ இங்கே நம்ம 2 sin inverse 3 by 5 ஓட ஈக்குவல் டு என்னது? sin inverse 24 by 25. இந்த சைனு கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு என்னது? 24 by 25. இது வந்து பார்த்தீங்கன்னா சைனில் -1,1 இருக்கு. ஏன்னா sin inverse x வந்து என்னது? -1,1. ஸோ 24 by 25 நமக்கு என்னது? -1,1 அதுக்கு இடைப்பட்ட இதுக்குள்ள மதிப்பாக இருக்கும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல மட்டும்தான் நம்ம என்ன செய்கிறோம்? இந்த பிராக்கெட்டுக்குள்ள இது இருக்கு பாருங்க. இதுல தான் இந்த சீக்கண்ட் இன்வர்ஸ் இருக்கா? சீக்கண்ட் இன்வர்ஸ்க்கு பதிலாக சீக்கண்ட் இன்வர்ஸை ஏற்கனவே நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? sin inverse 3 by 4 ஈக்குவல் டு இருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல சீக்கண்ட் இன்வர்ஸ்க்கு பதிலாக sin inverse 3 by 5 போடுறோம். ரெண்டையும் ப்ளஸ் பண்ணும்போது 2 sin inverse 3 by 5. ஸோ இதோட ஈக்குவல் டு நமக்கு இதுதான். இதை எடுத்துட்டு வந்து தான் அப்படியே நம்ம என்ன செய்கிறோம்? இங்கே போடுறோம். இப்போ 2 sin inverse 3 by 5 ஓட மதிப்பு இந்த இருக்கு. sin inverse 24 by 25. அதை எடுத்து அது இருக்கிற இடத்துல நம்ம ஈக்குவல் டு பதிலாக போட்டு ரெண்டு சைனையும் கேன்சல் பண்ணோம்னா 24 by 25. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம்மில் இது பார்ட் 1. tan inverse 1 by 2 plus tan inverse 1 by 3 ஈக்குவல் டு பை பை 4ன்னு நம்ம நிரூபிக்கணும். இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 11th மேக்ஸில் டேர்ம் 1ல் 3rd லெசன் அதில் இந்த ஃபார்முலா இருக்குது. tan inverse x plus tan inverse y equal to tan inverse x plus y by 1 minus xy. அப்போ tan inverse 1 by 2 plus tan inverse 1 by 3 equal to என்னது? tan inverse 1 by 2 plus 1 by 3 by 1 minus 1 by 2 into 1 by 3 equal to tan inverse. இப்போ மேலே இருக்கிறது எல்சிஎம் எடுத்தோம்னா 6 3 plus 2
1 minus 1 by 6. 5 by 6 divided by 6 minus 1, 5 by 6. இப்போ tan inverse 5 by 6 into 6 by 5 வரும். 6, 6, 5, 5 cancel ஆயிடும். So tan inverse என்னது 1. இப்போ நமக்கு டேர்ன்ல தீட்டாவோட மதிப்பு 1 இருக்கும்போது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 டிகிரி, அதாவது பை பை 4. அப்போ இதோட ஆன்சர் நமக்கு என்னது பை பை 4. இப்போ நம்ம என்ன செஞ்சோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு பை பை 4 தான் நம்ம நிரூபிக்கணும். ஸோ நமக்கு பை பை 4 இதே இதுலேயே செகண்ட் ஒன், இதுவும் நமக்கு அதே தான் நிரூபிக்கிறதா. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். 2 tan inverse 1 by 2 plus tan inverse 1 by 7. இப்போ இதில் நம்ம வந்து இந்த இதை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இதை நம்ம 2 tan inverse xங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா tan inverse 2x by 1 minus x square. So 2 tan inverse 1 by 2. Tan inverse 2 into x க்கு பதிலாக நமக்கு என்ன இருக்கு 1 by 2. 1 minus 1 by 2 the whole square. இங்கே 2 cancel ஆயிடும். Tan inverse 1 by 1 minus 1 by 4 equal to tan inverse 1 by இந்த LCM எடுத்தோம்னா 3 by 4. ஸோ 3 by 4 நமக்கு மேலே வரும்போது 4 by 3 வரும். இப்போ இது வந்து நமக்கு என்னது 2 tan inverse 1 by 2 குறியது. இதை எடுத்துட்டு வந்து நம்ம என்ன பண்றோம், சம்மோட இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு 2 tan inverse 1 by 2 plus tan inverse 1 by 7. இப்போ இந்த 2 tan inverse 1 by 2க்கு பதிலாக இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கா, இதை நம்ம tan inverse 4 by 3 போடணும். ஸோ tan inverse 4 by 3 plus tan inverse 1 by 7. இப்போ இந்த இடத்துல நம்ம இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தோமா, tan inverse x plus tan inverse y equal to tan inverse x plus y by 1 minus xy ஃபார்முலா பார்த்தோமா, அந்த ஃபார்முலாக்கு இதை tan inverse 4 by 3 plus 1 by 7 1 minus 4 by 3 into 1 by 7. இப்போ இதை நம்ம LCM எடுத்து சால்வ் பண்ணோம்னா tan inverse 21 28 plus 3 divided by 1 minus 4 by 21. So tan inverse 31 by 21, 21 minus 4 by 21 வருமா. So tan inverse 31 by 21 divided by 17 by 21. Tan inverse 31 by 21 into 21 by 17. நம்ம கேன்சல் ஆயிடுச்சுன்னா tan inverse 31 by 17. இது வந்து நம்ம என்ன எடுத்தோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தோம். அதாவது 2 tan inverse 1 by 2 plus tan inverse 1 by 7 எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு என்ன செஞ்சுருக்கோம், நிரூபிச்சிருக்கோம்.